ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் எங்கே நடக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாக்கிங் மற்றும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அட்டன் பண்ணார். அவரோட தகவலையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் எங்கே நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? வண்டலூர் ஜூவில் நடக்கும். உங்களுக்கு மெமோவிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கே நடக்குன்றது. மெமோவில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் லெட்டர் சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துப்பாங்க. ஒரு சேஃப்டிக்காக 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து 2 கேட்டிருக்காங்க. 2 சேஃப்டிக்காக வந்து 4 ஃபோட்டோஸ் எடுத்து போயிருங்க. ஏன்னா நியர்பை ஜெராக்ஸ் கடை வந்து வண்டலூர் ஜூ கிட்ட எதுவுமே இல்லையா, அதனால் அங்கே போய் வேணால் அலைய வேண்டாம், இங்கேயே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் ஹைட் அண்ட் செஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஹைட் அண்ட் செஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போலீஸில் நடக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை பற்றி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வெரி பண்ணி வேணால் ஹைட் அண்ட் செஸ்ட் வந்து இன்கேஸ் வரலனா கூட 1 or 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு தருவாங்க. இன்கேஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணும்போது 5 டிஃப்ரென்ஸ் வரலனா புஷ்அப் புல்லப் பண்ணிவிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நியர்பை கார்டு, ஏபிடபிள்யூ வாட்சஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்றும் மேக்ஸிமம் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுற நோக்கத்தில் எதுவுமே ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து சைன் கேட்பாங்க. மறக்காமல் அந்த சைன் வந்து எல்லோரும் போட்டுருங்க. அது போட்டு வந்து நீங்கள் வெரிஃபை ஆனதுக்கு ஒரு ஸ்லிப் தருவாங்க. இந்த ஸ்லிப் வச்சு தான் வந்து நாளைக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க. அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கான அலோவுக்கான ஒரு ஸ்லிப் தருவாங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிக்கிங்க. செகண்ட் டே வண்டலூரில் வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து மெமோலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களோட டைமிங். மேக்ஸிமம் 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி 1 hour பிஃபோராக பாருங்கள். ஏன்னா அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி பார்க்காதீங்க. 5 மணிக்கு போனீங்கன்னா போக்குள்ளே வந்து நீங்கள் வண்டலூரில் ஜூவில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி எக்ஸாம் எழுத போக்குள்ள ஹாலில் வந்து இத்தனை பேருக்கு வந்து இந்த கவுண்டர் ரூம் நம்பர் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி டிக்கெட் கவுண்டரில் இந்த நம்பர்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் 1ஆம் நம்பர் கவுண்டர், 11லேருந்து 20 வரைக்கும் 2ஆம் நம்பர் கவுண்டர்னு கொடுப்பாங்க. இந்த கவுண்டரில் போனீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஃபோட்டோவில் வீடியோவில் இருக்கிற மாதிரி இந்த சிப்பு கொடுப்பாங்க. சிப்பு ப்ளஸ் வந்து சேஃப்டி பின் கொடுப்பாங்க. அந்த சிப்பை வந்து நீங்கள் வந்து செஸ்ட்டில் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா ரிஜிஸ்டர் நம்பரை தான் வந்து அந்த சிப்பில் வந்து என்டர் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 5 நம்பர் முன்னாடி இருந்து பார்க்காதீங்க, பின்னாடி இருந்து பாருங்கள். அவங்க லாஸ்ட் இருக்கிற ஒரு 5 டிஜிட் நம்பர் தான் உங்களுக்கு சிப் நம்பராக கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் சிப்பு அந்த நம்பரை வாங்கிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கேயே வந்து எல்லாரையும் நிற்க வச்சு வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க. எட்டு போகலாம், ஃபோனை எட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா வந்து அங்கே பண்ணிக்குங்க. அப்புறமா வந்து 10 லேப்ஸ் இருக்கும். 10 லேப்ஸில் வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து ஒரு லேப்ஸாக இருக்கும். நீங்கள் 10 லேப்ஸை வந்து 1 ஹவருக்கு 3 லேப்ஸாக வந்து பிரிச்சுக்கிங்க. 2வது ஹவருக்கு வந்து 3 லேப்பு, 3வது ஹவருக்கு 3 லேப்பு. அது மாதிரி வந்து 10 லேப்ஸை வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்களாகவே. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து தார் ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து தார் ரோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் ஒரே நாளில் வந்து 25 கிலோமீட்டர்லாம் நடக்காதீங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, 10 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, அது மாதிரி நடங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து நிற்காதீங்க. ஸ்லோவாக கூட நடங்க, ஆனால் வந்து எங்கேயுமே நிற்காதீங்க. ஏன்னா நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு லெக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் தொடர்ந்து நடங்க. இல்லைனா இன்கேஸ் ஒரு சிலர் வந்து நடப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் நேரம் வந்து ஜாக் பண்ணுங்க, நடங்க, வாக்கபிள் நடங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சரு எல்லாமே ஏபிடபிள்யூ எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான வாட்ரு, எலுமிச்சை, குளுக்கோஸ், ஓஆர்எஸ் எல்லாமே கொடுப்பாங்க. உங்களை அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நியர்பை ஆம்புலன்ஸ் இருக்கும். அதனால் உங்களை வந்து வாட்சரு, ஃபாரஸ்டர்லாம் வந்து எலக்ட்ரிக் பைக்கில் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து நடக்கக்குள்ள வந்து ரெட் கலரில் ஒரு சென்சார் போர்டு இருக்கும். அது வந்து அங்கே மட்டும் வந்து சென்டரில் போங்க. இன்கேஸ் ஏன்னா ஓரமான ஒரு சில நேரத்தில் வந்து சென்சார் ஆகிறதில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் அந்த பாயிண்டில் மட்டும் சென்டர் போங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அவங்க
டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரி பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் முடிக்க ஒவ்வொரு லேப்ஸுக்குமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஒரு லேப்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துடும். 10 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்களா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஆஃப்டர் நீங்கள் முடிச்சிட்டு முன்னாடி அங்கே போயிட்டு உங்களோட நம்பரை சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிங்க. சைன் கேட்பாங்க. முடிச்சதுக்கு வந்து சைனும் போட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வண்டலூருக்கு போகிறவங்க வந்து கேளம்பாக்கத்துலேருந்து போனீங்கன்னா பஸ்ஸில் போயிருங்க. இந்த பக்கம் சைதாப்பேட்டிலேருந்து போனீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு தாம்பரத்துலேருந்து வந்து பஸ்ஸில் போங்க. இன்கேஸ் நீங்கள் வண்டலூரில் ஜூவில் லோக்கல் ட்ரெயினில் இறங்கினா ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து நீங்கள் வண்டலூருக்கு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பஸ்ஸும் அந்த இடத்துல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிற்கிறது இல்லையா, அதனால் நீங்கள் பஸ்ஸில் போயிருங்க தாம்பரத்துலேருந்து போகிறவங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து உள்ளே வந்து காஸ்ட்டு டபுளாக இருக்கும். வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து எந்த ஹோட்டல் இருக்காது, கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கும். அதனால் போகக்குள்ளேயே வந்து பார்சலோ இல்லை ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டோ போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.